ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஈவெண்ட் தான் கைஸ். அதை ஸ்பீடாக முடிக்க ஒரு 2 ஆர்மி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஒரு 3 to 4 அட்டாக்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கே நான் முடித்தாலும் முடிச்சிருவேன். பிகாஸ் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கிளான் கேஸ்டில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஃப்ரீ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து டக்கு டக்குன்னு இது வாங்கிக்கிறேன். நான் என்ன ஆர்மி யூஸ் பண்ணுறேன்னா அந்த சூப்பர் ஆர்ச்சர் பிளிம்பு தான் கைஸ். ஈஸியாக இருக்குது. சரி வாங்க ஒரு அட்டாக் பார்த்துருவோம். சரி ஓகே கைஸ், இந்த பேஸில் நம்ம இறங்கலாம். இந்த பேஸில் 3 ஒரு சிங்கிளு 2 மல்டி, அப்புறம் கார்னரில் தான் ஈக்கிள், பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஜஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா டவுன் ஹால் ஃப்ளோட்டிங் பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் நடுவில் ஒரு வால் பிரேக்கரை விட்டு விட்டுட்டு கிங்கு, குவீனு, அப்புறம் பின்னாடியே ட்ராகன்ஸு, வார்டனு, ஆர்சியை பொறுமையாக ஆக்கிக்கலாம். வார்டன் எபிலிட்டியை கொடுத்துட்டு இந்த இடத்துல பிம்பு ஓப்பன் பண்ணிடுவோம். இன்னொரு இன்விசிபிள் கூட போட்டுக்கலாம். இன்னொன்று அதுக்கப்புறம் ரேஜு. இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக பயன்படுத்துவோம். சரி ஓகே, அடுத்தது போட்டு விட்ருவோம். சரி ஓகே கைஸ், ஆர்சி இறக்கி விட்ருவோம். ஆர்சிக்கு என்னென்னா எலக்ட்ரோ பூட்ஸும் அதுக்கப்புறம் இதுதான் யூஸ் பண்ணுறோம், ராக்கெட் ஸ்பேரும். ஸோ ஆரம்பத்திலே ராக்கெட் ஸ்பேரை ஆன் பண்ணி விட்டு இறக்கிறேன்னு தான். கிங்கோட எபிலிட்டியை புல் பண்ணிடுவோம். குவீனை பாருங்க, 75 குவீன் தான், தட்டி எறிவா. குவீன் எபிலிட்டி. கிங்கு லெவல் 18னால கொஞ்சம் டேஞ்சர். ஆஹா, இது முடிஞ்சிடும், ரேஸ் முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கே இவன் போகிறான்? ஆஹா, சரி ஓகே கைஸ், இன்பதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்மி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இந்த இதுவுமே யூஸ் பண்ணலாம் கைஸ், சூப்பராக இருக்கும். சிசி இதிலலாம் என்ன சிசியில் வந்து அதுக்குள்ள என்னன்னா வல்கேர் எடுத்துப்போம் கைஸ். சரி ஓகே, சரி ஓகே கைஸ், இந்த இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ட்ரூப்புமே நல்லா தான் இருக்குது. சிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சரி ஓகே கைஸ், இந்த காம்போவுமே நல்லாயிருக்கும், இந்த ட்ரூப்ஸுமே. சரி வாங்க இதை வச்சு ஒரு அட்டாக் பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இந்த பேஸில் நம்ம இறக்கி விட்ருவோம். எப்படின்னா இந்த 5 இதே இறக்கி விட்றோன்னு தான் கைஸ். இங்கே கிங்கு,
கோரில் ஒரு ரேஜு, இங்கே ஒரு ரேஜு, குயின் வாங்கின அரிசி இறக்கவே இல்லை, இங்கே ஒரு ரேஜு, இங்கே ஒரு ரேஜு, இங்கே ஃப்ரீஸு, ஈஸியாக இருக்கு நண்பர்களே, டப்பு முடிச்சிருது இது. ஒரு ஏஜ் சும்மா போட்டுருவோம், ஸ்வாகு தான். அவ்வளோதான் கைஸ், ஈஸி தான். இன்னொரு அட்டாக் பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், இதை பேசி அடிப்போம். ஓரளவுக்கு டிஃபென்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு லெவல் போட்டு தான் வச்சுருக்காப்புல, ஒன்றுமே இல்லை. கிங்கை வந்து அவுட் சைடில் போட்டுட்டு சிஜி பரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிக்ஸ்கிளாமர் ட்ரூப்பை தூக்கி கோரில், வார்டனை கிரவுண்டில், குயின் ஆர்சி, இனிமே ரேஜை போட்டு விடணும் தான் அங்கங்கே. இங்கே ஒரு ரேஜு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரீஸு, அப்புறம் இங்கே ஸ்கேட்டரை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரேஜு, டவுனுக்கு ஒரு ஃப்ரீஸு, கிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரேஜை போட்டுவிடுவோம் கைஸ். இந்த இடத்துல ஒரு ரேஜு, ஒன்றுமே இல்லை கைஸ், அவ்வளோதான், டப்புன்னு முடிச்சிடும். 2 ரேஜு ஸ்வாகு, இதில் டைமுமே ரொம்ப சேவ் ஆகும் கைஸ். அவ்வளோதான், டப்புன்னு முடிச்சிடலாம். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி நான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சிஓசி தமிழன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னை மேலும் கான்டாக்ட் பண்ண நினச்சா இன்ஸ்டா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.